வணக்கம். சென்னை பாலவாக்கம் கடல் பகுதியில் பறந்த மர்ம ட்ரோன் அரை மணி நேரம் வானில் வட்டமிட்டதால் கடற்கரைக்கு வந்த பொதுமக்கள் கடும் அதிர்ச்சி. சென்னை பாலவாக்கம் கடற்கரை பகுதியில் கடந்த 17ஆம் தேதி இரவு பொதுமக்கள் இயற்கை அழகை ரசித்துக் கொண்டிருந்தனர். அந்த நேரத்தில் ட்ரோன் வடிவிலான ஒரு மர்ம பொருள் நீண்ட நேரம் பறந்தது. அது மிகவும் வித்தியாசமானதாக இருந்ததால் அதை பார்த்த பொதுமக்கள் சற்று பீதி அடைந்தனர். இந்த சம்பவத்தை பார்த்த சிலர் கூறுகையில், கடந்த 17ஆம் தேதி இரவு 10 மணி அளவில் பாலவாக்கம் கடற்கரை பகுதியில் இயற்கையை ரசித்துக் கொண்டிருந்தோம். அப்போது 100 மீட்டர் தொலைவில் அலைகள் வரும் இடத்திற்கு சற்று தொலைவில் ட்ரோன் வடிவிலான பொருள் நின்றது. நாங்கள் ஏதோ சினிமா படப்பிடிப்பு நடக்கலாம் என நினைத்துக் கொண்டோம். அதன் பின்னர் பார்ப்பதற்கு சற்று வினோதமாக இருந்ததால் மனதில் கொஞ்சம் பதற்றம் ஏற்பட்டது. அடுத்த சில நிமிடங்களில் வடக்கு நோக்கி அந்த ட்ரோன் பறந்தது. கடற்கரை பகுதியில் அதுவும் இரவில் அரை மணி நேரத்திற்கு மேல் பறந்தது. சற்று வினோதமாக இருந்தாலும் யாராவது உளவு பார்க்கின்றனரோ என்ற சந்தேகம் ஏற்பட்டது. உடனே காவல் கட்டுப்பாட்டு எண்ணிற்கு தொடர்பு கொண்டு விவரத்தை கூறினோம். அடுத்த 30 நிமிடங்களில் ரோந்து போலீசார் தொடர்பு கொண்டனர். அவர்கள் கடற்கரையில் நடந்த விவரங்களை கேட்டறிந்தனர். பின்னர் நாளை சிவில் உடையில் வந்து உயர்வான கட்டடத்தின் மேல் இருந்து கண்காணிக்கின்றோம் என்று கூறிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டனர். இந்த சம்பவம் குறித்து DGCA அதிகாரிகளிடம் முறையாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற சம்பவங்களை அதிகாரிகள் தாமதப்படுத்தாமல் விசாரிப்பதே பாதுகாப்பானதாக இருக்கும். பாலவாக்கம் மற்றும் சுற்றுவட்டார இடங்களில் இதுபோன்ற சம்பவங்கள் சமீப நாட்களாக அதிகரித்து வருகிறது. உரிய நடவடிக்கை அதிகாரிகள் மேற்கொள்ள வேண்டும் என்றனர். பொதுவாக இந்தியாவில் விமானங்கள், ட்ரோன்கள் உள்ளிட்டவற்றை இயக்க DGCA என்னும் மத்திய விமான போக்குவரத்து இயக்குநரகம் கட்டுப்பாடு விதித்துள்ளது. அதையும் மீறி இயக்குவது சட்டவிரோதமானது. அதனால் இந்த சம்பவத்தில் ட்ரோன்களை பறக்கவிட்டவர்கள் யார் என கண்டறிந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீசார் கூறினர்.